ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ drawing a king or queen or jack from a deck of cards. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம சீட் விளையாடுவோம் பார்த்தீங்களா, ப்ளே கார்ட்ஸு, அதில் அதில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறது, அதாவது எடுக்கிறது. அந்த ப்ளே கார்டில் நம்ம எடுக்கிறப்போ ஒன்று கிங்காக இருக்கலாம், அல்லது குயினாக வர, அல்லது ஜாக்கு. ஓகேவா? JQK இந்த மூணில் ஏதாவது ஒன்று வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கார்டு எத்தனை மொத்தமாக வந்து அந்த சீட்டுக்கு அதாவது அந்த ப்ளே கார்டு வந்து எத்தனை இருக்கும்? 52 இருக்கும். ஸோ அதனால் அவுட்கம் வந்து என்ன சொல்கிறாங்க? N(s) வந்து 52. Let E be the event getting a king or a queen or a jack. அதாவது ஈவெண்ட் வந்து ஈங்கிறது என்னது? நம்ம வந்து எடுக்கிற அந்த கார்டில் வந்து கிங்காவோ இல்லை குயினாவோ இல்லை ஜாக்காவோ இருக்க சான்சஸ் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கிங் எத்தனை சீட்டு வரும்? நமக்கு 4 இருக்கும். ஏன்னா 4 டிசைன் இருக்கும். ஸ்பேடு, ஹார்ட்டின், அப்புறம் டைமண்டு, அப்புறம் ஃப்ளவரு. ஸோ இந்த 4 இது இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து கிங்கு வந்து 4 இருக்கும், குயின் 4 இருக்கும், ஜாக்கு இப்போ 4 இருக்கும். ஸோ N(e) வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது ஒன்று அந்த இதில் வரத்துக்கு வாய்ப்புங்கிறப்ப நம்ம 3ஐயுமே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆர் தானே அவன் சொல்லியிருக்கான். ஸோ நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஆர்னு இருப்ப எ கிங் ஆர் எ குயின் ஆர் எ ஜாக் அப்படிங்கும்போது இப்போ கிங்கு நான் 52 கார்டில் கிங் 4 இருக்கும், குயின் 4 இருக்கும், ஜாக்கும் 4 இருக்கும். ஸோ 4 இருக்கப்போ இந்த N(e)ங்கிறது இந்த 3ஐயுமே ஆட் பண்ணுறது. 4 + 4 + 4 அப்படி இப்போ 12. N(e)ங்கிறது 12 வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ கிங் ஆர் எ குயின் ஆர் எ ஜாக் அப்படிங்கும்போது P(e) = N(e) / N(s). N(e) 12, N(s)ங்கிறது 52. ஸோ 12/52 இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா P(e) ப்ராபபிலிட்டி எவ்வளோ வருது நமக்கு? 3/13. இப்போ நீங்கள் இது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.1 சம்திங் அல்லது 0.2 சம்திங் இப்போ அதாவது 0க்கும் கிரேட்டராக தான் வேல்யூ வரும். 0க்கும் 1க்கும் மிடில் தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் இது.